வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாடா விங்கர் இருக்குல்ல, இது ஒரு 2.2 டைகர் இன்ஜின் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா எக்ஸாக்டா 2179 சிசி இன்ஜின். இது ஒரு 100 பிஹெச்பி வர பவர் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இப்போ நம்ம இதை பத்தி பேசி எதுவும் யூஸ் இல்ல. வாங்க என்ன மேட்டர்னு சொல்றேன். என் கையில இருக்கு பாருங்க, இதுதாங்க ட்ரெயின் பிளக் டிரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா, அதுல ஃபைனல் டிரைவ்ல வரும் கிரவுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த பார்ட்டோட ட்ரெயின் பிளக். இதே இப்போ காட்டுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இதுல வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெப்ரிஸ் இல்லையா, இதுதான் வந்து கியர் பாக்ஸ் உள்ள வந்து ரன் ஆகுறப்போ அதுல ஜென்ரேட் ஆகுற ஃபிரிக்ஷன்னால தேய்மானம் அடைஞ்ச அந்த டெப்ரிஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஃபெரஸ் ஸ்டீல் இருக்கு இல்லையா, ஸ்டீல் தான் அதிகமா இதுல இருக்கும். ஸோ மேக்னெட் வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணோம். இது எல்லாமே நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இங்க வாங்க, இது எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு காட்டிடுறேன். இந்த இடம் இருக்குது இல்லையா, கியர் பாக்ஸோட ஃபைனல் டிரைவ், இதுதான் கியர் பாக்ஸ் செட்டப். இந்த இடத்துல தாங்க இருந்துச்சு. இது வந்து ஏன் இதுல வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, உள்ள கியர் வந்து மோஷன்ல வந்து நிறைய வியர் ஆகும் இல்லையா, அந்த தேய்மானம் அடையக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த டெப்ரிஸ் அடுத்தடுத்த கியரோட அந்த டீத்துக்கு இடையில போய் இருந்து இன்னும் கொஞ்சம் தேய்மானத்தை வியர் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அதை வந்து குறைக்கிறோம் வியர் ரேட்டை அப்படின்றதுக்காக இதுல வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, ஃபுல்லி ஏடி டார்க் கன்வெர்ட்டர், ஏடி, சிவிடி, டிஎஸ்ஜி, அதாவது டிசிடி சொல்றீங்களா, டிஎல் கிளச் டிரான்ஸ்மிஷன் இல்ல டைரக்ட் ஷிஃப்ட் கியர், இது எல்லாத்துலயுமே வந்து ஆயில் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்ஜின் ஆயில் ஃபில்டர் போக கியர் ஆயிலுக்குமே செப்பரேட்டா ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா இதுக்கு வந்து இங்க கொடுக்கலங்க. ஏன் கொடுக்கல அப்படின்றத நம்ம ஒரு ஷார்ட்ஸ்ல இதை பத்தி கேட்டிருந்தோம். ஏன் அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபில்டர் அப்படின்றதுக்கான ஒரு இது கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ வந்து இதே ஃபுல்லி ஏட்டி இருக்குது இல்லையா, அதுல வால் பாடி அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சொலினாய்டு தான் வந்து கியரை வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு. இதே டிஎஸ்டி கியர் பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உள்ளுக்கு வந்து மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு யூனிட் வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து கியர் ஷிஃப்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திருப்போம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பியூரா கியர் மட்டும் தான் உள்ளுக்க இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்டீல் ஃபெரஸ் இருக்கு இல்லையா, ஃபெரஸ் ஏஜென்ட் தான், ஃபுல்லா வந்து இரும்பு தான் இருக்கும். ஸோ அதனால அதை வந்து இந்த மாதிரி ஒரு மேக்னெட் வச்சு அதை வந்து கேப்சர் பண்ணிடலாம். பட் ஆனா அங்க அது அப்படி கிடையாது இல்லையா, உள்ளுக்கு வந்து நிறைய பிளாஸ்டிக் ஃபைபர், அது போக ஒயர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, பிளாஸ்டிக்ஸ், இது எதுவுமே வந்து டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஃபில்டர்ல வந்து ஃபில்டர் ஆயிருங்க. ஏன்னா அது வந்து மேக்னெட்ல வந்து அட்ராக்ட் ஆகாது இல்லையா. ஸோ அதனாலதான் அதுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. என்ஜின் ஆயிலுக்குமே ஃபில்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ஜினுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பிஸ்டனு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அலாயில வந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்ஸிமம் 80% பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுல வந்து ஸ்டீல் இருக்கும். ஒரு 20 to 60% வர என்ஜினை வந்து டிபெண்ட் பண்ணி உள்ளுக்கு வந்து அலுமினியம் கண்டென்ட் இருக்கும். ஸோ அது வந்து அட்ராக்ட் ஆகாது அப்படின்றதுனால அதுல வந்து வியர் ஆகக்கூடிய பார்ட்டிகள் எல்லாம் ஆயில் ஃபில்டர்ல வந்து என்ஜின் ஆயிலோட ஃபில்டர்ல வந்து ஃபில்டர் ஆயிருங்க. அந்த இடத்துல வந்து அது வந்து கேப்சர் பண்ணிடும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கியர் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல தான் இருக்கும், ஃபெரஸ். ஸோ அதுல வந்து இந்த மாதிரி இந்த மேக்னெட் வந்து இல்லாத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா கியரோட லைஃப் ஸ்பேன் இருக்குது இல்லையா, அது வந்து குறைஞ்சிருங்க. இந்த கியர் பாக்ஸ் அரௌண்ட் ஒரு 5 lakh கிலோமீட்டர் ரன் ஆகுதுன்னு 5 to 6 lakh கிலோமீட்டர். அந்த லைஃப் ஸ்பேன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 lakh கிலோமீட்டர்ல கியர் பாக்ஸ் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம், கியர்ல இருந்து நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதாங்க அந்த மேக்னெட் வந்து தொடச்சிட்டோம். இந்த மேக்னெட்டோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த வந்துடுறேன் ஃபுல்லா இந்த இடத்துல மட்டும் தாங்க இருக்கும். இந்த டாப் போர்ஷன் மேக்னெட் இந்த இடத்துல இருக்கும். இது எல்லாத்துலயுமே வந்து கியர் பாக்ஸ்ல இந்த மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. இது செப்பரேட்டா உள்ள இருந்து மேக்னெட்டை வெளியே எடுத்துட்டு இன்செர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏடில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா செப்பரேட்டா ஒரு மேக்னெட் வந்து உள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு உள்ள இன்செர்ட் பண்ணுவாங்க. அது இதுக்காக தான், இந்த டெப்ரிஸ் வந்து கேப்சர் பண்றதுக்காக தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கியர் பாக்ஸ் வந்து இப்போ டிஸ்மெண்டில் பண்ண போறோம் வெளியே. ஸோ ஃபர்தரா அதுல என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல போடுறேன், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.